அவ மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கா? அத பண்ணு இத பண்ணு ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம அவகிட்ட ஏடா கூடமா மாட்டிட்டு இருக்கோம்க்கா. அதுக்காக அவ ஆடுறதுக்கெல்லாம் நம்மளால ஆட முடியுமா? இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நம்ம எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருப்போம். இப்போ அது ஒவ்வொன்னுத்தையும் நம்மள வச்சு அவ அழிச்சிட்டு இருக்காடா. என்ன அவ கை பொம்மையா ஆக்கி ஆட வச்சிட்டு இருக்கா. இப்ப என்னதான்க்கா பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. அவகிட்ட அந்த வீடியோ இருக்கிற வரைக்கும் நாம அவ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுதான் ஆகணும். என்ன பண்ணி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியலடா. அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லிருக்காளக்கா. எப்படிக்கா போய் அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வர போற? கூட்டிட்டு வரணும், ஆனா எப்படின்னு தான் தெரியல. அந்த வீடியோ வச்சுக்கிட்டு அவன் நம்மள போட்டு பாடா படுத்திட்டு இருக்கா. என்னடா அந்த வீடியோவை எப்படியாவது திருடி அழிச்சிடலான்னு பார்த்தா அது முடியல. இந்த வீட்டை விட்டு ஒரேடியா ஓடிடலான்னு பார்த்தா அதுவும் முடியல. அவ திட்டம் என்னன்னே தெரியலக்கா. வேற என்ன திட்டம்? நம்ம கைய வச்சு நம்ம கண்ணை குத்துறதுதான். அவளை முன்னாடியே நம்ம ஏதாவது பெரிய திட்டம் போட்டு விரட்டி விட்டுருக்கணும். கொஞ்சம் லூஸ்ல விட்டுட்டோம்க்கா. ஆமா, இப்ப நாமல்ல வசமா மாட்டிக்கிட்டோம். என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. பிரகாஷ் எதுக்கு இப்ப கால் பண்றான்? ஹலோ. என்ன துர்கா, ஏதோ கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி பேசுற? குரல் ஏன் ரொம்ப டல்லா இருக்கு? கிணத்துக்குள்ள விழுந்துட்ட மாதிரி தான் தெரியுது. மனசே சரியில்லை. ஏ என்னாச்சு? இப்படி நீ மனசு உடைஞ்சு பேசுனத நான் கேட்டதே இல்லையே. நான் தோத்து போயிட்டேன் பிரகாஷ். நான் தோத்து போயிட்டேன். தோத்துட்டியா? எங்க தோத்த? எதுல தோத்த? ஏதாச்சும் காம்படிஷன்ல சேர்ந்து தோத்துட்டியா? நான் அந்த மலர் கிட்ட தோத்துட்டேன். ஜெயிக்கிற கேம்ல நான் தோத்துட்டேன். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே துர்கா. இந்த வீட்ல இப்போ அவ கை ஓங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு என்ன அவ அத பண்ணு இத பண்ணு நான் சொல்ற மாதிரி பண்ணலனா வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னவ விரட்டி விடுற வேலையை ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பிரகாஷ். பேசாம ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு கூட யோசிச்சேன். அப்படி ஓட பார்த்தும் புடிச்சிட்டா. ஓடி போகவும் விட மாட்டேங்கிறா. என்ன பிரகாஷ், நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க? ஆமா துர்கா, சிரிக்காம என்ன பண்றது? அவ உன்னை ஓடவும் விட மாட்டா, ஒளியவும் விட மாட்டா. என்ன அவளுக்கு நீ தேவை. நானா? நான் எதுக்கு அவளுக்கு? உன்னால வந்த எல்லா பிரச்சனையையும் ஒன்ன வச்சு முடிக்கத்தான். நீ இல்லாம அவளால எதுவுமே தனியா முடிக்க முடியாது. அதனாலதான் உன்னை விடாம பிடிச்சு வச்சிருக்கா. அப்படி பண்ணா அது இன்னும் அவளுக்கு பெரிய ஆபத்து தானே. இப்பவே வீடியோ வச்சு மிரட்டி ஒவ்வொரு காரியத்தையும் சாதிச்சிட்டு இருக்கா. எனக்கு அவ சொல்றத செய்யறத தவிர வேற வழியே இல்ல. இப்ப கூட அம்மாவை பூஜைக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத துர்கா, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. அவளால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எப்படி பிரகாஷ், நீ எப்படி முடிவு கட்டுவ? இங்க இருக்கிற என்னால எதுவும் பண்ண முடியல, மாட்டிக்கிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற உன்னால என்ன பண்ண முடியும்? ஸ்ரீமதின்னு அங்க ஒரு பொண்ணு இருக்காளே, அவ யாரு? அவ யாரு? அந்த மலரோட ஃப்ரெண்டு. அதுக்கு என்ன இப்போ? உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். தெரியாதது ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? அந்த ஸ்ரீமதிய அங்க அனுப்பி வச்சதே நான் தான். பிரகாஷ், நீ என்ன சொல்ற? ஆமா, அவ நம்மளோட ஆள் தான். அந்த கூட இருந்தே குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ரீமதி குழியா இல்ல, பெரிய பள்ளமே தோண்ட போறா. அது தெரியாம மலர் அவளை பக்கத்திலே வச்சிருக்கா.
அவ அப்படி காட்டிக்கவே இல்லை பிரகாஷ். அதே மாதிரி நீயும் காட்டிக்காமையே இரு. ஸ்ரீமதி கிட்ட எப்போதும் எப்படி பேசுவியோ அதே மாதிரி பேசிக்கிட்டே இரு. வேற எதையும் காட்டிக்க வேண்டாம். அவ என்ன பண்ணணுமோ அத சமயம் பார்த்து அவளுக்கு சங்குதீர்வா. அதுக்குரிய எல்லா வேலையும் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஐயோ பிரகாஷ், எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஐயோ ரொம்ப சந்தோஷம் பிரகாஷ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியே அவகிட்ட சொல்லி அந்த வீடியோவையும் எப்படியாவது டெலீட் பண்ணிட்டு சொல்லு. அது எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா, நீ கவலைப்படாத துர்கா. எப்படியும் அந்த மலர் கதைய கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க பாரு பிரகாஷ். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வச்சிருட்டா? ஓகே பிரகாஷ். அக்கா என்னக்கா சொல்றான் பிரகாஷ்? நாம நினைச்சு கூட பார்க்க முடியாதத அந்த பிரகாஷ் அங்க இருந்து செஞ்சு முடிச்சிட்டான்டா. அந்த ஸ்ரீமதி யாருன்னு நினைச்ச? பிரகாஷோட ஆளாண்டா. சூப்பர்க்கா. நான் அவ வந்த உடனே அப்படிதான் நினைச்சேன். கடைசியில உண்மையாயிடுச்சு. நான் கூட பிரகாஷ சாதாரணமா நினைச்சிட்டேன்க்கா. ஆனா ஒரு செமையான வில்லனா தான் இருக்கான்.